அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஜ்அலூ புயூதக்கும் மகாபிரா, லா தஜ்அலூ புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்படி என்றால் எமது வீட்டில் அல் குர்ஆன் ஓதப்படாவிட்டால் அந்த வீடு மண்ணறைக்கு சமம், கபிரிஸ்தானத்துக்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா எந்த வீட்டிலே ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் குர்ஆனை வளமையாக ஓதக்கூடியவர்களிடம் திருப்பி திருப்பி அவர்கள் குர்ஆனை தமாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் சூரத்துல் பக்ரா அவருடைய வீட்டிலே ஓதப்படும். எனவே குறிப்பாக அல் குர்ஆன் ஓதுவதை, என சூரத்துல் பக்ரா பெரிய அத்தியாயமாக இருப்பதனால் குறிப்பாக சூரத்துல் பக்ரா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். குர்ஆனை வளமையாக ஓதினாலும் அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் தீங்குகளிலிருந்து எம்மை பாதுகாப்பு பெறலாம். எனவே சூரத்துல் பக்ரா மிக விசேஷமாக அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். எனவே யாருடைய வீட்டிலே அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு மண்ணறைக்கு சமன். அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுவான் என்ற அந்த சிறப்பையும் அந்த பாதுகாப்பையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. இது முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய ஹதீஸ். எனவே எமது வீடுகளில் நாங்கள் அல் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா வேற சில ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னு கேட்டால், சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களே அன்றைய தினத்துக்கு கஃபத்தாஹு, அது போதுமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகள் வரும். அப்படின்றால் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் வளமையாக வீடுகளிலே ஓதப்படக்கூடியதாக இருக்கும். தூங்கக்கொள்ள ஓத வேண்டியது, காலை மாலை திக்ருகளில் அது வருது. எனவே ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி என்று வரக்கூடிய அந்த 2 ஆயத்துகள். எனவே சூரத்துல் பக்ரா உன்னுடைய சில பகுதிகளோ அல்லது சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனமோ வளமையாக வீடுகளில் ஓதப்படக்கூடிய அம்சமாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே சூரத்துல் பக்ராவை நாங்கள் ஓதுவதன் மூலமாக என்ன செய்யலாம்? ஷைத்தான் எமது வீட்டை விட்டு விரண்டோடுவதற்கு அது காரணமாக அமையும். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்தை வீடுகளிலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். வீடுகள் வேறு சத்தங்கள், ஷைத்தானிய சத்தங்கள் வீட்டுகளிலே இருந்து வராமல் அல் குர்ஆனுடைய ஓசைகள் வீடுகளிலிருந்தே வெளிப்படக்கூடிய விதத்தில் எமது